வணக்கம். புதுச்சேரியில் உள்ள 7 மையங்களில் நீட் நுழைவுத் தேர்வை 5000 மாணவ மாணவிகள் எழுதினர். நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு தேசிய தேர்வு முகமை மூலம் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது. இந்நிலையில் 2024 முதல் 2025 ஆண்டு கல்வியாண்டுக்கான நீட் தேர்வு இன்று நாடு முழுவதும் 557 நகரங்கள் மற்றும் 14 வெளிநாடுகளிலும் நீட் தேர்வு நடைபெற்றது. இத்தேர்வை 24 லட்சம் பேர் எழுதினர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் 7 மையங்களில் மொத்தம் 4954 மாணவ மாணவிகள் நீட் தேர்வு எழுதினர். நீட் தேர்வு எழுத வந்த மாணவ மாணவிகளுக்கு தேசிய தேர்வு முகமை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ள நிலையில் 2 கட்ட சோதனைகளுக்கு பிறகு மாணவர்கள் தேர்வு மையத்தில் அனுமதிக்கப்பட்டனர். தேர்வு மையங்களில் கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். மேலும் மாணவர்களுடன் வந்த பெற்றோர்கள் காத்திருப்பதற்காக 7 மையங்களிலும் நிழற்பந்தல் மற்றும் குடிநீர் வசதி அமைக்கப்பட்டிருந்தது. திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் துவங்கியது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வர சுவாமி தேவஸ்தானம். ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு வீற்றிருக்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக இத்தலத்தில் திகழ்வதால் இவ்வாலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்வது வழக்கம். மேலும் இந்த ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் விமர்சையாக துவங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு ரிஷப கொடியை வீதி உலாவாக எடுத்து சென்று மீண்டும் ஆலயத்திற்கு வந்தடைந்த பின்னர் கொடிமரத்து கணபதிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. கொடியேற்றத்தை தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாநிலம் முழுவதும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்ட பணிகள் கடும் வெயில் காரணமாக நிறுத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. கிராமப்புற மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் நோக்கில் கடந்த 2006ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் கொண்டுவரப்பட்டது. இது 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் என அழைக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கொண்டவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்துடன் 100 நாட்களுக்கு உடல் உழைப்பு சார்ந்த வேலைகள் தரப்படுகிறது. புதுச்சேரியில் இத்திட்டம் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் துவங்கி அடுத்த மார்ச் மாதத்துடன் முடியும். அதன்படி புதுச்சேரியில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் துவங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் திடீரென நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் வெயில் சதமடித்து மிரட்டி வருகிறது. இதனால் தொழிலாளர்கள் வேலை செய்வது இயலாத காரியம் என்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து கிராமப்புற பஞ்சாயத்துகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவ வீரர் மறைவுக்கு புதுச்சேரி ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி கவர்னர் CP ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய திபெத் எல்லை பாதுகாப்பு படைப்பிரிவில் பணியாற்றி வந்த காரைக்கால் திருப்பட்டினத்தை சேர்ந்த இந்திய ராணுவ வீரர் பிரேம்குமார் இந்திய சீன எல்லையில் பணியில் இருந்தபோது எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார் என்று செய்தி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வருத்தத்தையும் தருகிறது. நாட்டின் எல்லையை பாதுகாக்கும் பணியில் தனது உயிரை இழந்த ராணுவ வீரருக்கு எனது சார்பாகவும் புதுச்சேரி மக்கள் சார்பாகவும் வீர வணக்கமும் அஞ்சலியும் செலுத்துகிறேன். அவரை பிரிந்து வாடும் குடும்பத்தினர், உறவினர், நண்பர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதில் கூறியுள்ளார். ஏம்பலம் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாதம் 3வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சித்திரை மாதம் 3வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு அம்மனுக்கு காலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை, சந்தன காப்பு அலங்காரம் செய்து அம்மனுக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழுவினர், உபயதாரர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் தேசிய அளவிலான 2வது மாநாடு நடைபெற்றது. புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரியில் செவிலியர் துறையில் தரமான ஆராய்ச்சியின் புதிய முன்னோக்குகள் என்ற தலைப்பில் 2ஆம் தேசிய மாநாடு கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் தனசேகரன் விழாவினை தொடங்கி வைத்தார்.
செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் முன்னிலை வகித்து மாநாட்டின் கருப்பொருளை விரிவுபடுத்தினர். விழாவில் பொருளாளர் ராஜராஜன், மருத்துவக் கல்லூரி பதிவாளர் தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் வெங்கடாச்சலபதி, செவிலிய கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ் செல்வி மற்றும் கஸ்தூரி காந்தி செவிலிய கல்லூரியின் முதல்வர் புனித ஜோஸ்பின் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து மாநாட்டில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மூலகுளம் மேம்பாதையில் பராமரிப்பு பணி நடைபெறுவதால் நாளை காலை 9 மணி முதல் 5 மணி வரை மூலகுளம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு மின்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மூலகுளம் மின்பாதையில் நாளை பராமரிப்பு பணி நடைபெறுகிறது. இதனையொட்டி நாளை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை சண்முகாபுரம், ரமணபுரம், தட்சிணாமூர்த்தி நகர், கேபிஎஸ் நகர், சொக்கநாதன்பேட்டை, கதிர்காமம், திலாசுப்பேட்டை, காந்தி நகர், சத்தியமூர்த்தி நகர், கனகன் ஏரி சாலை, ரத்னா நகர், ஆருத்ரா நகர், ஸ்ரீராம் நகர், மருதம் நகர், சதீசாய் நகர், அம்பாள் நகர், நவசக்தி நகர், மணக்குள விநாயகர் நகர், குமரன் நகர், மூகாம்பிகை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவையில் காற்று வெயில் துவங்கிய முதல் நாளிலே 100.4 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது. புதுவையில் இந்த ஆண்டு கோடை வெயில் வழக்கத்தை விட அதிகமாக கொளுத்தி வருகிறது. கடந்த ஏப்ரலில் 20, 29 ஆகிய தேதிகளில் அதிகபட்சமாக 98.24 டிகிரி பாரன்ஹீட் பதிவாகியிருந்தது. ஆனால் மே துவங்கிய பிறகு வெயிலின் தாக்கம் மேலும் அதிகரித்துள்ளது. மே 1ஆம் தேதி 100.4 டிகிரியும், 2ஆம் தேதி 97.2 டிகிரியும், 3ஆம் தேதி 100 டிகிரியும் பதிவாகியிருந்தது. இந்நிலையில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்திரிவெயில் நேற்று துவங்கியது. மேலும் மே 28ஆம் தேதி வரை தொடர்ந்து 28 நாட்களுக்கு கத்திரிவெயில் நீடிக்கிறது. இக்காலகட்டத்தில் இயல்பை விட வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் எனவும் சில இடங்களில் கோடை மழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவையில் கத்திரிவெயில் துவங்கிய முதல் நாளிலே 100.4 டிகிரி பதிவாகியுள்ளது. மே மாதம் துவங்கிய 4 நாட்களில் 3 முறை வெயில் சதம் அடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பாக சென்னை வானிலை மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மற்றும் காரைக்காலில் கடந்த 24 மணி நேரம் வறண்ட வானிலை நிலவியது. அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பையொட்டி இருந்தது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சி காரணமாக இன்று 5ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்று தெரிவித்துள்ளது. நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுக்கரை, இந்திரா நகர் மற்றும் திருமலையான் நகர் ஆகிய பகுதிகளில் புதிதாக புத்து மாரியம்மன், நாகாத்தம்மன் ஆலயங்கள் கட்டுவதற்கான பால ஸ்தாபனம் நடைபெற்றது. மடுக்கரை கிராமம் திருமலையான் நகரில் அமைந்துள்ள புத்து மாரியம்மன் ஆலயத்திற்கும், இந்திரா நகரில் அமைந்துள்ள நாகாத்தம்மன் ஆலயத்திற்கும் புதிதாக கோவில் கட்டுவதற்கான பால ஸ்தாபனம் செய்யப்பட்டது. முன்னதாக ஸ்ரீ பால விநாயகர், பாலமுருகன், புத்துமாரியம்மன், நாகாத்தம்மன் மற்றும் பரிகார மூர்த்திகளை முன்வைத்து கணபதி ஹோமம் செய்யப்பட்டது. இவ்விழாவில் ஆலய திருப்பணிக்குழு தலைவர் தன பூபதி மற்றும் கோவில் நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. முருங்கப்பாக்கம் மாணவர்கள் சார்பில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் ரூபாய் 10,000 மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி முருங்கப்பாக்கம் பகுதியில் உள்ள மாணவர்கள் சார்பில் கிரிக்கெட் போட்டி நடத்தப்பட்டு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாஜக வழக்கறிஞர் ஐயப்பன் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். மேலும் விளையாட்டு வீரர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் ரூபாய் 10,000 வழங்கி கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியில் உள்ள மாணவர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் முதல் முறையாக விளையாட்டு மைதானங்களில் விளையாட்டு பொருட்களுடன் சிறுவர் மகிழ்ச்சி நூலகம் அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. மாணவர்களிடையே நூல்களை வாசிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் 23 தொகுதிகளில் உள்ள விளையாட்டு மைதானங்களில் விளையாட்டு உபகரணங்களுடன் சிறு நூலகங்களை அமைப்பதற்கும், கிளை நூலக சிறுவர் பிரிவில் விளையாட்டு உபகரணங்களுடன் இயங்கவும் கலை பண்பாட்டுத்துறைக்கு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அறிவுறுத்தியிருந்தார். இந்த நிலையில் புதுச்சேரி வெங்கடா நகர் சிறுவர் பூங்கா, லாஸ்பேட்டை அசோக் நகர் பூங்கா,
ஏர்போர்ட் சாலை, பொன்னியம்மன் கோவில் பூங்கா ஆகிய 3 இடங்களில் முதற்கட்டமாக விளையாட்டு உபகரணங்களுடன் சிறுவர் மகிழ்ச்சி நூலகம் அமைக்கப்பட்டு விரைவில் திறக்கப்பட உள்ளது. இது தவிர கிளை நூலகத்தில் உள்ள சிறுவர் பிரிவிலேயே விளையாட்டு உபகரணங்களை பயன்படுத்துவதற்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அதையொட்டி கிளை நூலகங்களுக்கு வாங்கப்பட்ட புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு உபகரணங்களை அனுப்பும் பணி வேகமாக நடந்து வருகிறது. புதுச்சேரி மாவட்ட ஆட்சியருக்கு புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 10, 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெறும் மாணவர்கள் மேற்படிப்புக்காக குடியிருப்பு மற்றும் ஜாதி சான்றிதழ் வழங்குவதற்காக சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்ற மாவட்ட ஆட்சியரின் அறிவிப்பு மிகுந்த வரவேற்புக்குரியது. இந்த சான்றிதழ்களை பெறுவதற்கு மாணவர்களும் பெற்றோர்களும் தாலுகா அலுவலகங்களுக்கு நடையாய் நடந்து அலையாய் அலைந்து லஞ்சம் கொடுத்த பின் தான் அச்சான்றிதழ்களை பெற முடியும் என்ற ஒரு அவல நிலைக்கு இன்று ஒரு தீர்வு காணப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக கல்வியாண்டின் தொடக்கத்தில் நிகழும் இந்த சிரமத்தை இதுவரை யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் மாவட்ட ஆட்சியர் அரசு துறையை மக்களுக்கு அருகாமையில் கொண்டு செல்லும் இந்த முயற்சி ஒரு நல்ல அரசாங்கத்தின் அறிகுறியாக தோன்றுகிறது. இந்த சான்றிதழை கிராம அலுவலரை அளிக்கலாம் என்று அதிகாரத்தை பரவலாக்கினால் இன்னும் இது சிறப்பாக இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் இணையவழி மூலம் 2 பேரிடம் 89,000 ரூபாய் மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி சேர்ந்தவர் சத்யவன் குமார். இவரது மொபைல் எண்ணை தொடர்பு கொண்டு பேசிய நபர் வங்கியிலிருந்து பேசுவதாகவும் உங்களது பழைய டெபிட் கார்டு காலாவதியாகிவிட்டது, புதிய கார்டு வந்துள்ளது, அதற்கு பழைய கார்டின் விவரங்களை கேட்டார். விவரங்களை கொடுத்த பின் மொபைல் எண்ணிற்கு வந்த OTP எண்ணையும் கொடுத்தார். அடுத்த நிமிடத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 26,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. அதேபோல் ராஜாராமன் என்பவரிடம் பேசிய நபர் வங்கியில் உங்களது காப்பீட்டு திட்டத்தை புதுப்பிக்க வங்கி விவரங்கள், கிரெடிட் கார்டு விவரங்களை கேட்டு பெற்றார். பின்னர் மொபைல் எண்ணிற்கு வந்த OTP எண்ணையும் கொடுத்து அடுத்த நிமிடத்தில் அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 63,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. இருவரும் அளித்த புகார்களின் பேரில் சைபர் கிரைம் SP பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.